சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தொடர்ந்து அடுத்தடுத்த படங்களில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. தலைவர் 172 திரைப்படம் ஜெயிலர் 2 படமாக உருவாகி கொண்டிருக்கு. தலைவர் 173 திரைப்படம் சிபி சக்கரவர்த்தி எடுக்க போகிறதா அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு. அடுத்த பொங்கலுக்கு தலைவர் 173 படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம். ஜெயிலர் 2 படத்தை இந்த வருஷம் ஆகஸ்ட் மாதமே நம்ம எதிர்பார்க்கலாம். அதைத் தொடர்ந்து தலைவர் 174 படம் குறித்தான ஒரு சின்ன அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது தலைவர் இப்போ ஜெயிலர் 2 படத்தில் பிஸியாக நடித்து கொண்டிருக்காரு. இந்த படத்தை கொச்சியில் ஷூட்டிங் நடைபெற்று வருது. தொடர்ந்து தலைவர் ஃப்ளைட் மூலமாக கொச்சிக்கு போயிட்டும் தமிழ்நாட்டுக்கும் வந்துட்டு இருக்காரு. அதை பார்த்து ரசிகர்கள் கையசைப்பதும் தலைவர் அதற்கு அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறதும் மிக பெரும் ட்ரெண்டிங்கில் இணையத்தில் போய்கொண்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்க போகும் தலைவர் 174 இந்த படத்தை எடுத்த பாண்டியராஜ் எடுக்க அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. அவர் கடைசியாக தலைவன் தலைவி அப்படின்ற கமர்ஷியல் என்டர்டெய்னர் படத்தை கொடுத்திருந்தார். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியா கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு நல்ல லாபத்தை கொடுத்த படம் அது. விஜய் சேதுபதி போன்ற மிக முக்கியமான நடிகர்களை வச்சு எப்படி தரமான படம் கொடுக்கணும் அப்படின்றதுல பக்காவாக பிளான் பண்ணுவார் பாண்டியராஜ். தொடர்ந்து பசங்க 2 இது மாதிரியான கமர்ஷியல் வெற்றிகளை கொடுத்தவர். நம்ம வீட்டு பிள்ளை, கடைக்குட்டி சிங்கம்னு சொல்லிட்டு பயங்கரமான குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றி படங்களையும் கொடுத்தவர். அதைத் தொடர்ந்து சூர்யாவை வச்சு பிளாக் பஸ்டர் படமாக கொடுக்கணும்னு சொல்லிட்டு எதற்கும் துணிந்தவனு படம் எடுத்தார். கடைசியில் அந்த படம் சரியாக ஒர்க் அவுட் ஆகலை. அதைத் தொடர்ந்து தலைவன் தலைவி என குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியான ஒரு படத்தை கொடுத்தாரு. இப்போ மீண்டும் ஃபார்முக்கு வந்திருக்காரு. ரஜினி கிட்ட ஒரு ஒன்லைன் சொன்னாராம். ரஜினி இப்போ ஆக்ஷன் பிளாக்ஸ் எல்லாம் தவிர்த்துட்டு தொடர்ந்து குடும்பமாங்கான கதைகளில் நடிக்க விருப்பம் தெரிவிச்சிட்டு வராரு. அதனால் பாண்டியராஜ் கமர்ஷியல் இயக்குனர், அது மட்டும் இல்லாமல் எமோஷ்னல் சென்டிமெண்ட்ஸை கொஞ்சம் தூக்கலாகவே படத்தில் கொடுப்பார். அப்படி கமர்ஷியல் மற்றும் குடும்ப கதையை ஹேண்டில் பண்ணுறதுல பாண்டியராஜ் பக்காவான ஆள். அதனால தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்கிட்ட கதை சொன்னார். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே இந்த கதை பிடிச்சிருச்சான். அதனால் கூடிய விரைவிலே இதற்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். தலைவர் 174 படமாக இந்த படத்தை உருவாக்க போகிறாங்க. தொடர்ந்து இந்த படம் ரஜினியோட கெரியரிலே ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும். குடும்பங்கள் கொண்டாடும் வெற்றியாக இருக்கும். ஆனால் அண்ணாத்த மாதிரி இருக்காது என்பதை இப்போவே ரஜினிகாந்த் உறுதியாக இருக்கார். பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.